இல்ல இல்ல ஒரு நிமிஷங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப இந்த அரசு ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஜனநாயகத்திலே கொஞ்சமும் எங்களுக்கு அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தன்னுடைய காவல்துறையை இப்படி எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அவரை வந்து கொலை செய்து விடுவோம் என்பது பேசினதான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அவரை எவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை. இவங்க ஈடுபடுறாங்கன்னா இது எதனுடைய வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்க? அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமோ மனப்பான்மையோ அவர்களிடம் இல்லை. அவங்க யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை கண்டிச்சு சென்னையில ஒரு ராப் பாடகர் அறிவு அப்படின்னு சொல்றவரை ஈடுபட்டிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, யாருக்கு பயந்து கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கே தெளிவா தெரியுங்க. யாருடைய பேரையே சொல்லாம தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களோ, பாஜக என்ற பெயரை சொல்லுவதற்கு கூட தயக்கத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக தெருக்குறள் அறிவு அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் பொழுது, போராட்டத்தில் ஈடுபடும் போது, டெல்லியிலே இன்னைக்கு எப்படி அங்கே மாணவர்களுடைய போராட்டம் கையாளப்படுகிறதோ அதே வகையிலே இங்கே போராடக்கூடியவர்களை இந்த ஆட்சியும் தாவேகா ஆட்சியும் கையாண்டு கொண்டிருக்கிறது.